திமுக கூட்டணியில ஒரு ஒரு பலத்த ஒரு மௌனம் நிலவரதா தெரியுது. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்காத ஒரு சூழல் இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு ஆக்டிவ் கிரவுண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது அங்க இல்லாமயே இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கம்பார்ட்மெண்ட்லாம் ஓட்ட உடச்சல், இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங், பிரமாதமான இன்ஜின், அவ்வளோதான். நான் இன்ஜின்னு சொல்லுறது திமுக, கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட்ட உடச்சலாக இருக்காங்களா? அதிமுக கூட்டணியில் அதிமுகவும் இயங்கும், பாஜகவும் இணங்கும். சரி, நாளைக்கு தாவேகா வந்து தாவேகாவும் ஒரு இண்டிபெண்டாக செயல்படுது. ஆனால் பாமக வந்தால் கூட அன்புமணி கூட ஒரு யாத்திரை நடத்தியிருக்காரு, போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் திமுகவில் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா வேறு ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் வேறு போக்கிடம் கிடையாது. காங்கிரஸு, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உட்பட அவங்களுக்கெல்லாம் வேற தனியான பெருசாக என்ன இல்லை, போக்கிடம் இல்லைங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசலையே. உதயநிதி அவர் என்ன சொல்றாரு? கை எங்களை கைவிடாது, கை எங்களை விட்டு போயிடாது அப்படின்னு நாங்க நம்புறோம்ல சொல்றாரு உதயநிதி. அப்போ காங்கிரஸ் வேணும்ல அவர் நினைக்கிறார். கண்டிப்பா